கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் பகுதியில், பெங்களூர் சுற்று வட்டார பகுதியில் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. தண்ணி பஞ்சம், தண்ணி கிடைக்கல. ட்ரக் லோட்ஸை வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ட்ரக் லோட்ஸில் வந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து 2000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் என்று பணம் கொடுத்து தண்ணீரை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய கர்நாடக பகுதியில். என்ன செய்தால் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியும்? எக்ஸலன்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதில் கூரை நீர் அறுவடை என்று சொல்ல வேண்டும். ரெயின் வாட்டரை எங்கே வேணாலும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மழை நீரை நம்ம குடிக்கிறதுக்காக சேகரிக்கும் போது சுலபமாக சேகரிப்பது எதிலிருந்து சேகரிக்கலாம்? கூரை நீரில் கிடைக்கக்கூடிய கூரை நீரை அறுவடை செய்து அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எவ்வளவு தண்ணீரை வந்து நமக்கு தேவை, ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அந்த தண்ணீரை எப்படி நம்ம ஹவு வி கேன் ஹார்வெஸ்ட், எப்படி நம்ம அந்த தண்ணீரை வந்து கூரை நீர் மூலமாக அறுவடை செய்ய முடியும், எவ்வளவு தண்ணீரை நம்மளால் அறுவடை பண்ண முடியும், இந்த செய்தி வந்து போய் சேரணும். இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. காரணம் வந்து என்ன கேட்டால், இப்போ கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வராமல் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்னொரு செய்தி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு மழை பெய்தாலும் வறட்சி வரும், மழை பெய்யலைனாலும் வறட்சி வரும், மழை குறைவாக பெய்தாலும் வறட்சி வரும். மழையை அறுவடை செய்து பயன்படுத்தும் போது தான் வறட்சி வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சென்ற ஆண்டுகள் எவ்வளோ மழை பெய்ஞ்சது பார்த்தீங்களா? போன வருஷம் சென்னை வந்து வெள்ளத்தில் மிதந்தது. அதே மாதிரி 2015 பெருவெள்ளம் இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக வரும். நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மழை நீரை அறுவடை செய்து பயன்படுத்தவில்லை என்றால் பிரச்சனை வரும். உலகத்தில் இதுவரை அதிக மழை பெய்யும் இடம் என்று நாம் சொல்லி வந்த சிரபுஞ்சியிலே ஆண்டு சராசரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மழை 11,444 மில்லிமீட்டர். அவ்வளவு மழை கிடைக்கக்கூடிய இடத்துல 6 மாதம் தண்ணீர் பஞ்சம். அப்போ அதனால எல்லா இடங்களையும், மற்ற எல்லா இடங்களையும் கம்மியாக தான் மழை பெய்யுது. அதனால் மழையை அறுவடை செய்யவில்லை என்றால், அறுவடை செய்து பயன்படுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக நமக்கு வறட்சி வரும். குடிப்பது, சமைப்பது, இது ரெண்டுக்கும் நமக்கு வந்து தரமான நீர் தேவை, சுத்தமான நீர் தேவை, கலப்படமற்ற ஒரு தண்ணி வேணும். எதுக்கு? குடிப்பதற்கும் சமைப்பதற்கும், பாத்திரங்களை கழுவுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வேறு விதமான தண்ணீரை நாம் பயன்படுத்தலாம். இது இல்லாமல் வேறு சில யூஸ் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டம், தொட்டி செடிகள், சைக்கிள் கழுவுறது, கார் கழுவுறது, இந்த மாதிரி சமாதானம். அப்புறம் வீடு கழுவுறது, அது ஒரு முக்கியமான விஷயம். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வீடு கழுவாங்க. அதில் ஏகப்பட்ட தண்ணி செலவாகும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கிறோம் அது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ தண்ணின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 லிட்டர் கரெக்டாக? சில பேர் தண்ணியே குடிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஆவரேஜாக 2 லிட்டர்ஸ், ரைட்டா? இப்போ அடுத்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எவ்வளவு தண்ணீர் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு வீட்டில்? ஒரு வீடுன்றது நான் சொல்லக்கூடியது வந்து 5 பேர் உள்ள ஒரு வீடு, 5 மெம்பர்ஸ். 5 பேர் உள்ள வீட்டில் சமைக்கிறது எத்தனை தடவை சமைப்பீங்க? 2 தடவையா 3 தடவையா? 2 தடவை தான் அதிகபட்சமாக சமைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். கரெக்டா? நீங்கள்லாம் காலேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்தில் ஒரு தடவை சமைக்க போகிறாங்களா? சமைக்க மாட்டார்கள். காலையில் சமைப்பாங்க, இரவு நேரத்தில் சமைப்பாங்க, மத்தியான நேரத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடியதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக? இப்போ நான் சொல்கிறேன், எவ்வளவு தண்ணீர் நம்ம 2 வேளை சமைக்கிறது எவ்வளோ தண்ணி பயன்படுது, நம்ம என்னென்ன செய்கிறோன்றதை சொல்கிறேன். நான் சமைப்பதற்குன்னா, சாதம் சமைப்பதற்கு, சாம்பார் செய்யறதுக்கு, அல்லது ரசம் செய்யறதுக்கு, அல்லது கூட்டு பொரியல், இந்த அளவு தான் நம்ம செய்கிறோம். அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் செய்கிறது கிடையாது. அப்போ இதை 2 தடவை சமைக்கிறதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் பயன்படுத்துவோமா? 5ன்றது அதிகமாக குறைவா? அதிகம். நான் என்ன சொல்கிறேன், 5 லிட்டரே வச்சுக்குவோம். சரியா? வி கேன் ஹேவ் இட் ஆஸ் 5 லிட்டர்ஸ். நம்ம குடிக்கிறது 2 லிட்டர், குடிக்கிறது 2 லிட்டரு, சமைக்கிறது 5 லிட்டரு. ஆனால் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கோம். ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய வீட்டுடைய அளவு அதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் அப்படின்றதுல
அதை விட கொஞ்சம் பெருசாக இந்த என்னுடைய கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 ஸ்கொயர் மீட்டர்ஸ். எவ்வளோ? 60 சதுர மீட்டர். இந்த 60 சதுர மீட்டருக்கு ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எவ்வளவு தண்ணியை வந்து நம்மளால் சேகரிக்க முடியும், சேமிக்க முடியும், அல்லது அறுவடை செய்ய முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 60 இன்ட்டு தி ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன் மீட்டர்ஸ். இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, இப்போ நம்முடைய திருப்பத்தூரை பொறுத்தவரையில் எவ்வளோ சொன்னேன் நான்? 848 மில்லிமீட்டர். அப்போ அதை மீட்டரில் மாற்றினா எவ்வளோ வரும்? 0.848. ரைட்டா? 60 இன்ட்டு 0.848 இன்ட்டு 1000. நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் 1000? 1000னா என்ன அப்படின்னா 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் பிரெட் அண்ட் 1 மீட்டர் ஹைட். இதுதான் கியூபிக் மீட்டர் இல்லையா? 1 cubic meter of vessel, any vessel, it will hold 1000 liters of water. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 60 இன்ட்டு 0.848 இன்ட்டு 1000 எவ்வளோ வருதுன்னு. நான் சொல்லக்கூடிய இந்த கணக்கு வந்து நாட் ஒன்லி ஃபார் வாணியம்பாடி, நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, ஃபார் தி என்டையர் குளோப். திஸ் இஸ் த ஒன்லி சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் தி வாட்டர் இஷ்யூஸ் அட் ஹோம். கூரை நீரை அறுவடை செய்யவில்லை என்றால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்திருந்தாலும் we cannot solve the problem. பெங்களூரில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நான் அதுதான் சொல்லியிருக்கேன். இமிடியேட்டாக வந்து உடனே வந்து யூ இன்ஸ்டால் தி ரெயின் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் உடனே பண்ணுங்க. இப்போ பாருங்க, 60 ஸ்கொயர் மீட்டர்ஸ், 60 சதுர மீட்டர் பரப்புள்ள ஒரு கூரையின் மூலமாக 50,000 லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். எவ்வளோ? 50,000 லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். ஒரு வருஷத்தில் நம்ம குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் எவ்வளவு தண்ணி தேவை? ஸோ வி ஆர் யூஸிங் 11,000 liters ஆஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் as well as குக்கிங். அதனால் இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் எதுக்கு தேவை அப்படின்னா, முக்கியமாக குடிப்பதற்கும் சமைக்கிறதுக்கும் தான். மற்ற தண்ணீர்னா we can manage. 60 சதுர மீட்டர் உள்ள ஒரு கூரையின் மூலமாக 50,000 லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். நமக்கு தேவைப்படுவது 11,000 லிட்டர் தான். 40,000 லிட்டர் அதிகமாக இருக்கிறது. இந்த 40,000 லிட்டரை வந்து நம்ம வேறு காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும். வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம்? மற்றதெல்லாம் வீட்டை கழுவுறோம், பாத்திரங்களை கழுவுறோம், துணி துவைக்கிறோம், குடிக்கிறோம், மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணுறோம்.